தவறான வார்த்தை, தவறான காரியங்கள், தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்த என்னுடைய குடும்பத்தார் இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, வெளிச்சத்திலே வாழும் போது அது சற்று கடினமான ஒன்று. ஆரம்பத்திலே சொன்னேன், there are many challenges to walk in the light. அந்த வெளிச்சத்துல நடப்பது என்பது சற்று சவாலான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே பார்க்கிறோம், இருளில் வாழ்கிறவர்கள் பிரகாசமா இருக்கிறார்கள், வெளிச்சத்திலே வாழ்கிறவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். doesn't matter. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த வெளிச்சத்திலே நீ வாழும் போது உன் வீட்டார் உங்களை பார்ப்பார்கள். எவ்வளவு கொடூரமான மக்களா இருக்கலாம், தீவிரா இருக்கலாம், பயங்கர வைராக்கியம் உள்ள மக்களா இருக்கலாம், ஆனால் அந்த வெளிச்சத்திலே நீ வாழும் போது அந்த வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும். உங்கள் வெளிச்சத்திலே அநேகர் நடந்து வருவார்கள். தொடர்ந்து இந்த வெளிச்சத்திற்கு உவமையாக திருமறை சொல்லுகிற ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, the figure of the light. அதற்கு விளக்கு வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணெய் வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, தொடர்ந்து நம்முடைய ஜுவாலை வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு 4 காரியங்களை ஆவியானவர் வெளிச்சம் சொல்லுகிறார். முதல் வெளிச்சம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முதல் வார்த்தை, உங்கள் சரீரமானது வெளிச்சம். படிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? இங்கே நான் சொல்லப்பட்ட விரும்புகிற வார்த்தை, உங்கள் சரீரமே ஒரு வெளிச்சம். எனவே ஆண்டவர் சொன்னார், கண்ணான வெளிச்சமா இருந்தால் சரீரம் முழு வெளிச்சமா இருக்கும். உங்கள் சரீரம் அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். இது சொல்லப்பட்டால் அன்பா, இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, உங்கள் சரீரமே வெளிச்சம் தான். wherever you go, whatever you speak, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே வெளிச்சத்தின் வார்த்தைகள். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் பிரகாசம். அந்த வார்த்தையை படிக்கிறேன். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களுக்குள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். அதுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு மட்டும் வெளிச்சம் தருவதல்ல, உலகத்துக்கே வெளிச்சம். தொடர்ந்து ரோமர் 8:9 என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பாளே, அந்த வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் தரும். ரோமர் 8:9 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் இந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களால், அதாவது ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள்.